வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மதுராந்தகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அமையவுள்ள அதிமுக ஆட்சியில் தமிழகம் இதுநாள் வரை இல்லாத வளர்ச்சியை காணும். பியூஷ் கோயல் சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நாய்க்கு துலாபாரம் செலுத்திய நடிகை டீனா ஸ்வர்வியா மன்னிப்பு கேட்க வேண்டும். தெலுங்கானாவில் பக்தர்கள் கொந்தளிப்பு. வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெங்களூரில் திமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பொங்கல் வாழ்த்து பேனர் திமுக கொடியை கன்னட அமைப்பினர் அகற்றியதால் சலசலப்பு. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, புலனாய்வு அமைப்புகளை வைத்து திமுகவினரையும் முடக்கிவிடலாம் என்கிற சதி திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பெங்களூரு மாநகராட்சி தேர்தல் மின்னணு இயந்திரங்களுக்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தப்படும். கர்நாடகா தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கறிக்கோழி விவசாயிகள் விவகாரம் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. பாடகி ஜானகியின் ஒரே மகன் முரளிகிருஷ்ணா உயிரிழப்பு. பாடகி கே.எஸ். சித்ரா இரங்கல். பிரிவினையை தூண்டும் உதயநிதி ஸ்டாலினை பதவியிலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் நீக்க வேண்டும். பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. என் குடும்பத்தினர் கூறியதால் திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கினேன். அரசியல் இருந்து விலகுகிறேன். குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஆர்.டி. ராமச்சந்திரன் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பயங்கர விபத்து. 10 வீரர்கள் உயிரிழப்பு, 11 பேர் காயம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.